வெல்கம் டு கிரீன் மூவி ஸ்டுடியோ. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தெலுங்கில் ரிலீஸ் ஆன ஒரு சஸ்பென்ஷன் த்ரில்லர் மூவி. இங்கே இந்த படத்தோட ஹீரோ வருண், ஹீரோயின் சம்மிதா எடுக்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு சவுண்ட் இன்ஜினியராக வேலை பார்த்துட்ருக்கான். அப்போது அவனுக்கு யாரோ சுயோதனான்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரியும் அந்த ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருக்கிற கேரக்டர் துரியோதனன் மாதிரியும் தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நிற்கிறான். அப்போது ஹீரோயின் அவனை பார்த்து உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அதுக்கு வருண், எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. யார்கிட்டருந்து எனக்கு ஆபத்து வருதோ அவங்க என் கண்ணுக்கு துரியோதனை மாதிரி தெரிவாங்க, அது கூட சுயோதனா அப்படின்ற ஒரு லேடி வாய்ஸும் கேட்கும். அப்படி தான் இப்போது இந்த படத்தில் வர ஹீரோ என் கண்ணுக்கு துரியோதனா தெரிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யார், இப்போது எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கான். அதுக்கு ஹீரோயின் சம்பிதா, அவன் பேர் யாதவ், அவன் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த யாதவ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வரா. அங்கே போய் அவனை பார்த்த வருண், இவனால எனக்கு எந்த ஆபத்தும் வர மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு இந்த கதையை நீ எப்படி எழுதுன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின், இது ஒரு ட்ரூ ஸ்டோரி, என்னோட ஃப்ரெண்ட் ரூபாவோட அம்மா ஒரு டைரியில் எழுதி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட வருண், அப்போது இந்த கதையில் நடித்த கேரக்டரால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, இந்த கதையினால தான் எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சதை அவகிட்ட சொல்லிவிட்டு அந்த ரூபாவை தேடி போய் பார்த்து அவங்க அம்மா எழுதின அந்த டைரியை வாசித்து பார்க்குறான். அதில் ரூபாவோட அம்மா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ள மெட்டர்னிட்டி வார்டில் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மகதிங்கிற ஒரு பொண்ணு பிரசவ வலியோடு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. அப்போது அதை தெரிஞ்சுக்கிட்ட அவளோட கணவர் அவளை கொல்றதுக்காக அவளுக்கு போட்ட ஊசியில் விஷத்தை கலந்துருக்கான். ஆனால் அவன்கிட்டருந்து எப்படியோ தப்பிச்சு வந்து ஏன்டா அந்த குழந்தைய கொடுத்துட்டு இறந்துட்டா. பிறகு நான் அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துட்டேன் அப்படின்னு அந்த டைரியில் ரூபாவோட அம்மா எழுதியிருக்காங்க. அதை பார்த்தவரும் மகதியோட கணவரால் எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். அப்போது அவன் ஏதோ யோசனையாக இருக்கிறத கவனித்தவரனோட அம்மாவும் அப்பாவும் உனக்கு என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவே அந்த டைரியில் படித்ததை மட்டும் அவங்கக்கிட்ட சொல்கிறான். அதுக்கு வருணோட பேரண்ட்ஸும் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த மாதிரி இல்லாமல் ஒரு புருஷன் இருப்பான் அப்படின்னு அவனை திட்டி பேசிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. பிறகு அன்றைக்கி நைட்டு வருண் தனியாக அவனோட ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போது யாரோ ஒரு மர்ம நபர் அவனை கொல்றதுக்காக அவனோட வீட்டுக்குள்ளே வரான். அந்த நேரம் அவனை காப்பாற்ற வந்து அவங்க அப்பாவை அந்த மர்ம நபர் கொன்னுட்டு ஹீரோ வருணை அடித்து போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். பிறகு மறுநாள் அவங்க அப்பா இறந்தது தெரிஞ்சதும் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்போது அவனுக்கு அவங்க அப்பா இறந்த அன்னைக்கு நடந்த சில விஷயங்கள் நினைவுக்கு வருது. அன்றைக்கி நைட்டு அவன் மயக்கத்தில் இருந்தப்போ அவங்க வீட்டிலேருந்து ஒரு ட்ராலியை அந்த மர்ம நபர் இழுத்துட்டு போகிற சத்தம் அவனோட காதுக்கு கேட்டது மாதிரி அவனுக்கு ஞாபகம் வருது. அந்த சத்தத்தை வச்சு அவங்க அப்பாவோட மேனேஜர் கிட்ட போய் நம்ம வீட்டில் எதுவும் பேக் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பாவோட மேனேஜர், ஆமாம் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு சுதாகர் உங்கள் அப்பா கிட்ட அன்றைக்கி ஒரு பேக் கொடுத்தாரு, ஆனால் அதில் என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட வருண் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு சுதாகர் கிட்ட போய் நீங்கள் கொடுத்த பேக்கில் என்ன இருந்துச்சுன்னு கேட்குறான். அதுக்கு சுதாகரும் எலெக்ஷன் ஃபண்டு பணம் 5 கோடி ரூபா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட வரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு, அப்போ நீங்களே அந்த பணத்தை கொடுத்துட்டு பின்னாடியே ஆளை விட்டு எங்கள் அப்பாவை கொண்டு பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னீங்களா அப்படின்னு கேட்டு அவர் கூட சண்டை போடுறான். அதுக்கு அந்த சுதாகர் கோபமாகி, உங்கள் அப்பா கூட நான் 30 வருஷமாக இருக்கேன், என்னையவே நீ சந்தேகப்படுறியாடா அனாதை பயிலே அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. அதை கேட்ட வரணும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் ஒரு அனாதையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பிறகு அவங்க அப்பாவுக்கு இன்னொரு ஃப்ரெண்டாக இருந்தார் போலீஸ் ஆஃபீஸர் பூசன் கிட்ட போய் உங்கள் ஃப்ரெண்டு சுதாகர் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவரும் ஒரு சின்ன தயக்கத்தோட, ஆமாம் உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, அதனால் பக்கத்தில் உள்ள சேவா அனாதை ஆசிரமத்திலேருந்து உன்னை தத்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட வரணும் ரொம்ப சோகமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போய் அவங்க அம்மாவை பார்த்து இவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எதுவும் அவங்கக்கிட்ட சொல்லாமல் இவனை அவங்க இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். பிறகு ஹீரோயின் சமிதா வரன அந்த சேவா ஆசிரமத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் அங்கேருந்து அந்த லெஜர் புக்கை எடுத்து காமிச்சு, உன்னை இந்த ஆசிரமத்தில் சேர்த்து விட்டவங்க பேர் வரலட்சுமி, அவங்க தான் ரூபாவோட அம்மா, அப்போது அந்த டைரியில் அவங்க எழுதின கதை உன்னோடது தான் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டவரும் ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு இதுக்கெல்லாம் காரணமான அவனோட அப்பாவை தேடி போகிறான். அப்போது அவனுக்கு தெரிய வருது இவனோட வளர்ப்பு அப்பாவும் இவனை பெத்த அப்பாவும் ஒன்று தான். 25 வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது இவனோட அப்பா ஒரு நாடகத்தில் துரியோதன வேஷம் போட்டு நடிக்கிறதுல ரொம்ப ஃபேமஸானவராக இருந்தார். அதை பார்க்க வந்த அவனோட வளர்ப்பு அம்மா ராதா வராங்க. அவங்களும் அவனை பெத்த அம்மா மாதங்கியும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அப்போது அந்த ராதா அம்மாவோட அழகையும் அவங்களோட பணத்தையும் பார்த்து மயங்கினவனோட அப்பா ஒரு பிளான் பண்ணி மாதங்கி பிரசவ வழியில் இருக்கும்போது அவங்களுக்கு போட்டிருந்த குளுக்கோஸ் பாட்டிலில் விஷ ஊசியை போட்டுட்டு விட்டுறான். பிறகு மாதங்கி அவனோட கணவருக்கு தெரியாமல் அவளுக்கு பிறந்த குழந்தைய அங்கே வேலை பார்த்த நர்ஸ் வரலட்சுமி கிட்ட கொடுத்துட்டு இறந்துட்டாங்க. அதே போல் வருணோட அப்பா மாதங்கி பிரசவத்தில் இறந்துட்டதா போய் சொல்லி ராதா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறான். கொஞ்ச நாளுக்கு பிறகு அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதும் அந்த ஆசிரமத்துக்கு போய் நான் தான் அவரோட பெத்த பிள்ளைன்னு தெரியாமல் என்னை தத்தெடுத்துக்கிட்டாங்க. அதே போல் என்னோட சின்ன வயசுலேருந்து எனக்கு கேட்ட
சுயோதனான்ற குரலும் எனக்கு ஆபத்து கொடுத்தவங்கள துரியோதனனா காமிச்சு என்ன காப்பாத்தினது எல்லாம் என்னோட அம்மா தான் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பூஷன் கிட்ட சொல்கிறான். அதை கேட்ட பூஷன் அவங்க அப்பாவா இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகி கேட்டுட்டு மறுநாள் வருண ஊருக்கு வெளியே உள்ள ஒரு கட்டடத்துக்கு கூப்பிட்டு அங்கே கோட்டிங்கிற ஒரு ஆள் செத்து கிடக்கிறத காமிச்சு, இவன் தான் உங்கள் அப்பாவை கொண்டுட்டு உங்கள் வீட்டில் இருந்த பணத்தை எடுத்துகிட்டு போனது அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துகிட்டு போன அந்த பணத்தை வருண் கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு வருண் அங்கேருந்து கிளம்பி போகும்போது அவனுக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுது. உடனே அவனோட காரை திரும்பி அந்த போலீஸ் ஆஃபீஸர் பூசன் இருக்கிற இடத்துக்கு போய் அவரை சந்திச்சு, நேற்று தான் உங்ககிட்ட நான் இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன், அடுத்த நாளே அவள் எப்படி சூசைட் பண்ணி இறந்தா, எனக்கு உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு துப்பாக்கியை காமிச்சு கேட்குறான். அப்போ தான் அந்த பூசன் சொல்கிறான், நீ அந்த மகதியை தேடி போன விஷயம் உங்கள் அப்பாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு, அதே போல் நீ தான் அவரோட புள்ளன்றதும் அவருக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சது. இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால உன்னால் அவருக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துருமோன்னு சொல்லி உன்னை கொல்றதுக்காக என்ன அன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டுக்கு வர சொன்னார். அப்போது உன்னை கொல்லுறதுக்காக நான் கத்தியை ஓங்கினேன், ஆனால் தவறுதலாக உங்கள் அப்பா குறுக்க வந்துட்டார். அதனால் அவரை கொண்டுட்டு உன்னை அடித்து போட்டு உங்கள் அப்பா வச்சுருந்த 5 கோடி பணத்தை எடுத்துகிட்டு நான் அங்கேருந்து ஓடிட்டேன். பிறகு நீ இப்படி அந்த கொலைக்கான முடிவு தீவிரமாக தேடுறதை பார்த்து நான் உன்னை இந்த கேஸ்லேருந்து டைவர்ட் பண்ண தான் கோட்டியை காமிச்சு உங்கள் அப்பாவை கொண்டது இவன் தான்னு சொன்னேன். ஆனால் கடைசியில் என்னையும் நீ கண்டுபிடிச்சிட்ட, அன்னைக்கே உன்னை கொண்டிருக்கணும், இதுக்கு மேலே உன்னை சும்மா விட மாட்டே அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க வரான். அப்போது அதை பார்த்து சுதாரிச்சவரும் கீழே கிடந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து அந்த பூசனை அடித்து மாடியிலேருந்து தள்ளி விட்டு கொண்டுடுறான். பிறகு அவனோட வளர்ப்பாமா ராதா கிட்ட போய் அவங்க அப்பாவை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்க கூட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். அதோட இந்த படமும் முடியுது.